அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற வட்டி இல்லாத கடன் திட்டம். இந்த லோன் திட்டம் 10வது முறையா நடக்குது. போன வருஷம் நான் இது சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருஷமும் இது நடக்குது. அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முதல்ல நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பங்கள். இதுல யார் கடன பெற்றுக்கொள்ளலாம்? எதுக்காக இந்த கடன குடுக்குறாங்க? அப்படின்றது தான் சுருக்கமா நான் உங்களுக்கு இந்த பகுதியில சொல்லப்போறேன். இது நிறைய பேருக்கு பிரயோசனமா இருக்கும் அப்படின்றதுக்காக. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 2022ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு மற்றது 24ஆம் ஆண்டுகள்ல உயர்தர பரீட்சையில தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்காக தான் இந்த இலவச வட்டி இல்லாத கடன் தொகையை கொடுக்குறாங்க. இந்த கடன் தொகையை பெற்றுக்கொண்டு இந்த மாணவர்கள் இலங்கையில அங்கீகரிக்கப்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்கள்ல ஆங்கிலத்துல உங்களுடைய கற்க நெறிகளை பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த கடன் திட்டத்தை கொடுக்குறாங்க. இந்த கடன் திட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுள்ள மாணவர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு ஏஎல்ல சித்தி அடைந்திருக்கணும். அதுவும் அதிகபட்சமான சித்தி இல்ல, குறைந்தபட்சம் 3 பாடங்கள்ல சாதாரணமான சித்தியாவது, அதாவது எஸ் பகுதிக்குள்ள நீங்க சித்தி அடைந்திருந்தா போதுமானதாக இருக்கும். இந்த கடன் திட்டத்துக்குள்ள நீங்க உள்வாங்கப்படுவீங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல உங்களுக்கு தேவையான கற்க நெறிகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்து படிக்கக்கூடிய அளவிலான இந்த கடன் திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு தகுதியான ஒரு ஆளாக மாறக்கூடியதாக இருக்கும். இதுல இன்னும் ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. 2025, அதாவது இந்த வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உள்ள நீங்க 25 வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு. எவ்வளவு கடன் உங்களுக்கு தரப்படும், என்னென்ன நிபந்தனைகள்ல தரப்படும் அப்படின்னு சொன்னா, அதிகபட்சமாக உங்களுக்கு 1.5 மில்லியன் 15 லட்சம் ரூபாய் கடன் எடுக்கலாம். அது ஒவ்வொருவரும் படிக்கின்ற அந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையிலையும் அந்த கல்லூரிகளின் அடிப்படையிலையும் இது மாற்றம் பெறும். அதிகபட்சமாக 1.5 மில்லியன் ரூபாய்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க படிக்கிற 4 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு செலவுக்காக 3 லட்சம் ரூபாய் கூட நீங்க மேலதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். இது கட்டங்கட்டமா உங்களுக்கு இந்த 4 வருஷத்துக்குள்ளேயும் கொடுக்கப்படும். இந்த கடனை எப்படி நீங்க திருப்பி செலுத்தணும்னு சொன்னா, நீங்க படிச்சு முடிக்கிற அளவு இருக்கும் தானே. ஒரு 4 வருஷம் நீங்க ஒரு கல்லூரியில படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு 1 வருஷம் நீங்க வேலைக்காக அல்லது வேலை தேடுறதுக்காக 1 வருஷம் இடைவெளி வழங்கப்படும். 5 வருடங்களின் பின்பு நீங்க இந்த கடனை செலுத்துறதுக்கு ஆரம்பிக்கணும். 12 வருடங்கள்ல இந்த கடனை நீங்க செலுத்தி முடிக்கணும். இதுதான் கடன் செலுத்துற நிபந்தனை. வட்டி இல்லாத உங்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மிக இலகுவாக இதை பெற்றுக்கொண்டு படிக்கக்கூடிய திட்டத்தை தான் இந்த கடன் திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் இதனால பலனடைஞ்சு கொண்டு இருக்காங்க. அதிகமா சகோதர மொழி மாணவர்கள் இதை பயன்படுத்துறாங்க. தமிழ் மொழியை சேர்ந்த மாணவர்கள் பயன்படுத்துறது குறைவு. கடந்த காலங்கள்ல இருந்து இது பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோ பார்க்குற நீங்க, உங்களுக்கு பொருத்தமா இது இருந்தா, இதுக்கு தகுதியானவரா நீங்க இருந்தா இதை விண்ணப்பித்து இந்த கடன் தொகையை பெற்று நீங்க இந்த கல்லூரிகள்ல அங்கீகரிக்கப்பட்ட பல கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகள்ல நீங்க உங்களுடைய பாடநெறிகளை கற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்க. நீங்க இந்த விண்ணப்பங்களை அல்லது இந்த லோனை அல்லது இந்த கடன் திட்டத்தை பெற்றுக்கொள்றதா இருந்தா இந்த இணையதளத்துல நீங்க போய் இன்னும் பல மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது முற்றுமுழுதா அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற கடன் திட்டம் அப்படின்றதால நீங்க நேரடியாகவே இந்த இணையதளத்தில் போய் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள்ல இந்த லோன் திட்டம் மூலமாக படிக்கிற நிறைய மாணவ மாணவிகள் இருப்பாங்க. அவங்கள தொடர்பு கொண்டாலும் கூட இதை இலகுவா நீங்க அணுகி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோக்குள்ள கருத்துக்களா பதிவிடுங்க. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு அது தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பகிர்ந்து கொள்றேன். இதோட இன்றைக்கு நடந்திருக்கிற அல்லது இன்று பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். டாலருடைய பெறுமதி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு 309 ரூபாயை நெருங்கி இருக்கிறது. நேற்றைய நாள்ல டாலருடைய பெறுமதி 309 ரூபாயை நெருங்கி இருக்கிறது. கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு டாலர் 300, 301 இந்த அளவுல இருந்தது. 300க்குள்ளே வந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டாலருடைய பெறுமதி அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. தங்கத்துடைய பெறுமதி தொடர்ந்து விழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. வருகின்ற நாட்கள்ல டாலருடைய பெறுமதி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஓஹோன்னு இல்லை, ஒரு சில ரூபாக்கள் மாறலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
இந்த புகைப்படம் இன்றைய நாளில் அதிகமாக செய்தித்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பல விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு புகைப்படமாக மாறி இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களை இன்றைய நாளில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. அதாவது மொட்டு கட்சியினுடைய எதிர்ப்பு பேரணி ஒன்று, அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி ஒன்று வருகிற 21ஆம் தேதி நடக்க போகுது நுகைகொடையில். இதற்கு எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த பேரணியை நடத்த போகிறாங்க. யாரெல்லாம் பொதுவாக இணைய போகிறாங்க என்று தெரியாது. ஆனால் யூஎன்பி கட்சி இதில் இணைந்து கொள்ள போவதாக ஏற்கனவே வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைய நாளில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சுமந்திரன் அவர்கள்ட்ட இது சம்பந்தமாக விளக்கி இருக்கிறார். என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கலந்து கொள்ளாட்டியும் இது தொடர்பாக அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம், கட்டாயமானது என்ற அடிப்படையில் இதை செய்ததாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காரு. ජනතාව ඒකරාශී කරගෙන මේ ආණ්ඩුව මතක් කරලා දෙන්න තමන් මැතිවරණ කාල සීමාව වෙච්ච පොරොන්දු குறிப்பா மாகாண சபை தேர்தல் நடத்துறதுல தாங்களும் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றதையும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருந்தார். පළාත් සභා මැතිවරණයත් ආණ්ඩුව පැවැත්විය යුතුයි කියන ස්ථාවරය අපි ඉන්නේ. இதுல எதுக்காக இந்த எதிர்ப்பு பேரணி நடக்குது அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த எதிர்ப்பு பேரணி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்றைய நாளில் எதிர்க்கட்சிகள் அடிக்கடி சொல்ற ஒரு கேள்விக்கு பதில் வழங்கியிருக்காங்க. පැලවත්තේ තියෙන්නේ අපේ පක්ෂ කාර්යාලය. අපි හමු වෙන තැන. අපේ සංවාද සාකච්ඡා කරන තැන. අපේ ප්‍රතිපත්ති අපේ දේශපාලනය සාකච්ඡා වෙන තැන. ඉතින් එතන මොකද්ද තියෙන වැරැද්ද? අපි මේ ස්ථාවරත්වය, මේ සාමූහිකත්වය, මේ අපේ දේශපාලන දැක්ම නිර්මාණය වෙන්නේ පැලවත්තේ තමයි. பலவத்தையில் எடுக்கப்பட்ட முடிவு இது, பலவத்த அலுவலகம் சொல்ற முடிவு இது அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் கடந்த நாட்கள்ல பலதரப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க தானே. அதுக்கு பதிலாக இந்த பதில் இன்றைய நாளில் பிரதமரிடமிருந்து வந்திருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. 16 வயது ஒரு மாணவி அல்லது ஒரு சிறுமி, ஒரு பெண் இன்றைய நாளில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது கம்பளையில் நடந்த சம்பவம் ஒன்று. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இளைஞர் 27 வயதுடையவர். இவரும் அந்த கொலையை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இறுதியாக கிடைத்த தகவல் சொல்லியிருக்கிறது. இந்த இளைஞர் திருவண்ணாமலையில் வேலை செய்து கொண்டு வருவதாகவும், நேற்று அவர் விடுமுறையில் ஊருக்கு வந்ததாகவும் ஒரு சில கருத்து வருவார்கள். தனிப்பட்ட காரணங்களால் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் கொஞ்சம் பரவலாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறியிருக்கு. இன்னும் ஒரு செய்தி, கொழும்பு 9ஐ சேர்ந்த 33 வயதான ஒருவருக்கு எதிராக சொத்து, அதாவது சொத்து விசாரணை பிரிவு ஒன்று இப்போ புதுசாக இருக்குதானே, இதுக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அவங்க விசாரணை செஞ்சிருக்காங்க. இந்த விசாரணையின் போது இவர் 250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலத்தை வாங்கியிருக்காரு. இதுக்கான கணக்கு, எங்கிருந்து காசு வந்தது அப்படின்றது சரியா அவரால் காட்ட முடியலை. இதனால சட்டவிரோத முறையில் அவர் இந்த சொத்தை சேர்த்திருக்கார் அப்படின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அவருடைய மற்ற சொத்துக்களும் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஏராளமான முறைப்பாடுகள், சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பல முறைப்பாடுகள் இப்பொழுது கிடைக்கப்பெறுவதாகவும், அதில் பகுப்பாய்வு செஞ்சு இது எப்படி இருக்கும் அப்படின்றத ஆய்வு செஞ்சு அது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது இந்த சொத்து தொடர்பான, சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணை பிரிவு விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தி வராங்க. பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுது.